நீ இந்த வாரம் வந்து ஓ வாயாலேயே என்னைய வச்சு ஃபேமஸ் ஆயிட்ட அப்படின்னா உங்களுக்கு நான் சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புறேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி கலகலப்புன்னு ஒரு 7 வருஷம் நினைக்கிறேன் முன்னாடி ஒரு படம் வந்தது. அதுல ஒரு குச்சி ஒரு குல்ஃபின்னு ஹிப்ஹாப் தமிழாவுடைய படத்துல வர ஒரு பாடல், அதோட ஆடியோ மட்டுமே 17 மில்லியன் திங்க் மியூசிக்ல. அதுக்கப்புறம் அது வீடியோ சாங்கா வரும்போது 76 மில்லியன். அந்த ஒரு சாங் மட்டுமே எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துச்சு தெரியுமா? ஆடியோ ரைட்ஸ்ல கானா வினோத்தோடைய படங்கள்ல கூட விட்டுருங்க. அதுக்கப்புறம் அட்டின்னு ஒண்ணு பண்ணாரு, கெத்துல ஒரு பாட்டு பாடினாரு. இதெல்லாம் வந்து பிலிம். இப்ப கூட 2 பெரிய படத்துல பாடி இருக்காரு. அந்த டீடைல கூட கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. எல்லாத்தையும் தாண்டி இதே விஜய் டிவில 46 மில்லியன் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ்ல ஒரு சாங். இவர் வந்து சீசன் 3 சாண்டி இருக்கார்ல, அவரால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் இவர். இன்னைக்கு இந்த ஷோக்குள்ள எந்தவித கோமாளித்தனத்தினால இந்த ஷோக்குள்ள அவர் வரல. முழுக்க முழுக்க திறமைய கமர்ஷியலா வெளியில கொண்டு வந்து, அதாவது காசு வாங்கி யூடியூப்ல பாப்புலாரிட்டிய, இவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு, அந்த பாப்புலாரிட்டிக்கு தான் நமக்கு காசு கொடுக்கறாங்கன்னு சொல்றேன். அப்படி வரல. அவர்கிட்ட ஒரு 50+ ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதுல அவர் ஏகப்பட்ட சாங்ஸ் அவரோடது டிஸ்பிளேட் சாங்ஸ். அதுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ். அது போக இந்த டெலிவிஷன் அவார்ட்ஸ்ல இத நாங்க பண்ணல, சேனல்ல கேட்டுக்கோங்க, இத நாங்க பண்ணலன்னு ஒரு சாங் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. ராஜு டான்ஸ் ஆட, மணிச்சந்திரா டான்ஸ் ஆட, அதாவது கோபி சார, ஈரோடு மகேஷ, அர்ச்சனாவை எல்லாரையும் கலாய்ச்சி பாடுற அந்த சாங் 46 மில்லியன் விஜய் டிவியோட எல்லாரையும் வச்சு செஞ்ச ஒரு சாங். அதை பாடினவரு இவர் தான். பை த வே மிஸ்டர் கொரட்டை குமார் ஆர் வாட்டர்மெலன் ஸ்டார் ஆர் வாட் எவர் யூ ஆர், அவருக்கு தெரிய வேண்டிய மேட்டர் என்னன்னா, சார் அவர் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஷோக்குள்ளேயே வந்தார். நீங்க இந்த ஷோக்குள்ள ஃபேமஸ்ன்ற ஒரே கேட்டகரியில மட்டும் தான் உள்ள வந்தீங்க. அவர் ஸ்கில் வித் ஃபேமஸோட உள்ள வந்தார்.